வணக்கம் மக்களே. வணக்கம். துரதிர்ஷ்டவசமாக போர்லாம் தொடங்கிருச்சு. ஆளுக்கு ஆளுக்கு மிசைல்ஸை இந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு இந்தியனா, ஒரு இன்வெஸ்டரா, ஒரு தமிழனா, இப்போ நான் என் முதலீட்டை நான் என்ன பண்ணணும்? இல்லை நான் ஒரு பொதுமக்களாக இருக்கேன். எனக்கு என்ன சார் இந்த போர், இந்த பொருளாதாரத்தில் நான் என்ன பேசிக்காக கற்றுக்க முடியும்? ஸோ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும், அதான் வளைகுடா நாடுகள் ஏன் அமெரிக்காக்காரவங்களுக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க? அமெரிக்காக்காரனுக்கு இராணுவ தளவாடங்கள்லாம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கே இடம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைய வரையும் கடந்த 40 வருஷமாக சவுதியோட ரியாலும் சரி, அபுதாபியோட திர்ஹாம்ஸும் சரி, ஒரே ப்ரைஸு யூஏடி ப்ரைஸ் அப்படியே இருக்குது. அது எதனால்? ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்குது. அது எதனால்? இன்னொன்று, இந்த வார்னால், இந்த போர்னால் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் என்னென்ன நடக்க போகுது, எந்தெந்த பங்குகள்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோல்டு சில்வர் நடுவில் என்ன நடக்க போகுது, இந்த போருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதோட கொஞ்சமாக சேர்த்து ஆயிலை பற்றியும் பேச போகிறோம். இது ஒரு கடந்த 40-60 வருடங்களாகவே சவுதி அண்டு ஈரான், இது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு வாக்கிய தவறாறு என்றைக்குமே போய்ட்டுருக்கும். இது எப்படின்னா, அரபிக் வெர்சஸ் பர்சியன், சன்னி விசஸ் ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பல 100 வருடங்களாகவே இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. முதல்ல 1900களில் முதல்ல ஆயிலை கண்டுபிடிக்கிறாங்க. 1908 தான் முதல்ல ஆயிலை கண்டுபிடிக்கிறாங்க. நிலத்துக்குள்ளே இருக்குன்னு. அதுவும் யார் கண்டுபிடிக்கிறான்? இங்கிலாண்டுக்காரன் கண்டுபிடிக்கிறான். ஆயில் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறான், டே உங்கள்கிட்ட ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து அந்த பக்கம் 1938 சவுதியில் கண்டுபிடிக்கிறாங்க ஆயில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாடாக வளைகுடா நாடுகளில் ஆயில் இருக்குங்கிறாங்க. அந்த நாடுகள்லாம் வறண்ட காடுகள், வறண்ட பூமி, மொத்தமாக பாலைவனம். ஒன்லி நம்ம ஒட்டகங்கள் தான் அங்கங்கேயும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பொருளாதாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது நான் சொல்கிறது 1900 சொல்லிக்கிட்டு இருக்கேன், 1900 சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி எந்த பொருளாதாரமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆயில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யூகேலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் வர்றான். அப்போது அமெரிக்காக்காரன் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறான், அந்த அரபிக்காரங்கள்ட்ட சொல்கிறான், இங்கே பாரு, ஓன் லேண்டில் ஆயில் இருக்குது, உன் ஆயிலை, பூமிக்கு எடுக்கிற ஆயிலை உனக்கு எடுக்க தெரியாது, ஓகே, நான் எடுத்து தரேன். ஃபுல்லாக நான் இங்கே என்ன பண்ணுறேன், மிஷின்லாம் இறக்குறேன், ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன், இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே போடுறேன், அதுக்கு உனக்கு லோனும் கொடுத்துட்றேன். உன் ஆயிலை எடுத்துட்டு அதில் அந்த ஆயிலை நீ உலகத்துக்கு விற்கணும். அதை யூஎஸ்டியில் தான் நீ விற்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆயிலை விற்றது போக லாபம் இருக்கு இல்லையா, அதில் நீ யூஎஸோட பாண்டை வாங்கணும், ட்ரெஸரியை வாங்கணும். இதெல்லாம் கட்டுப்பாடுகள் சொல்கிறான். அடுத்து மூணாவதா நான் இங்கே பேஸ் வச்சுப்பேன், அமெரிக்கன் பேஸ் நான் வச்சுப்பேன். எதுக்கு? உனக்கு பாதுகாப்புக்காக. ஏன்னா நீ ஆயில் அண்ட் கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா நாடும் உடனே அட்டாக் பண்ணிட்டானா, ஈரான் அட்டாக் பண்ணிட்டானா, நீங்கள் தான் அண்ணன் தம்பிகளோ உங்களுக்குள்ளே சண்டே ஆச்சுல, ஈரான் உடனே அட்டாக் பண்ணிட்டானா, அதனால் நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேங்கிற மாதிரி இங்கே முதல்ல 1920-30களில் முதல்ல டேரா போடுறான் யூஎஸ். அப்போ யூஎஸ் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நான் பண்ணித்தரேன், எனக்கு நீ இதெல்லாம் பதிலுக்கு பண்ணு. இதை தான் அவங்களோட அக்ரிமெண்ட்டு. அதே மாதிரியே இன்னொரு அக்ரிமெண்ட் என்னென்னா, அவங்களோட கரன்சி. இப்போ நீங்கள் எந்த கரன்சி வேணால் எடுத்துக்கங்க, குவைத் கரன்சி எடுத்துக்கங்க, சவுதி கரன்சி எடுத்துக்கங்க, அபுதாபி கரன்சி எடுத்துக்கங்க, எல்லா கரன்சியும் எடுத்துக்கங்க. எல்லா கரன்சியும் கடந்த 40 வருஷமும் ஒரே ப்ரைஸு. அதாவது ஒரு சவுதி ரியாலும் ஒரு யூஎஸ்டிக்கும் ஈக்குவலன் பார்த்திங்கன்னா 0.26 தினார் தான். அதே மாதிரி திர்ஹம்ஸ் பார்த்திங்கன்னா 0.26 திர்ஹம்ஸ் தான் ஒரு ஈக்குவலன்ட்டு $1. நம்மளது எப்படி 40 ரூபாச்சு, 50 ரூபாச்சு, 60 ரூபாச்சு, 70 ரூபாச்சு, 80 ரூபாச்சு, நீங்கள் 90-95 போய்ட்டுருக்கு, ரைட்டா? ஆனால் அவங்களுக்குலாம் ஃபிக்ஸ்டு. ஏன்னா அவன் அமெரிக்காக்காரன் என்ன சொன்னான்னா, உன் லேண்டை தர, நான் ஆயில் எடுக்கிறேன், நீ விற்கிற, லாபத்தில் என் பாண்டை வாங்கிக்கிற, உன் நாட்டை பெருக்கிற, வளர்த்துக்கிற, எனக்கு ஈக்குவலாக நீயும் மதிப்பு மிக்க ஒரு நாடாக மாறிடுவ, ரைட்டா? உன் ஆயிலை வேஸ்ட் பண்ணதை இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறான். அதே மாதிரி அவன் பேஸ் போட்டான், பாதுகாப்பு தர. இன்னொன்று சொல்கிறான், உன் நாட்டை வேறு யாராவது ஈரான் மாதிரி நாடுகள் ஏதாவது அடிக்க வந்தானா அவனை நாங்கள் அடிப்போம். நான் அடித்தேன்னா, என்னை அடித்தேன்னா நேட்டோ மேலே கை வச்ச மாதிரி ஃபுல் நேட்டோவே அவங்க மேலே கை வைக்கும். அதனால் உனக்கு முழு பாதுகாப்பு இருக்கும். அதனால் எங்களுக்கு இராணுவ தளவாடங்கள் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருங்கிறான். இதெல்லாம் கையெழுத்து போட்டாச்சு. அப்போ இன்னைய வரையும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் இருக்கிற எடுக்கக்கூடிய ஆயிலை விற்கிறது எதில் விற்கிறாங்க? யூஎஸ்டியில் விற்கிறாங்க. வரக்கூடிய லாபத்தில் என்ன பண்ணுறாங்க? அமெரிக்கன் ட்ரெஸரி அவனோட பாண்டை வாங்குறாங்க. அதில் அவங்கள இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களை எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக அமெரிக்கன் பாண்டை வாங்குறாங்க. அடுத்து விற்கிறது எல்லாமே யூஎஸ்டியில் வைக்கிறாங்க. அதனால் யூஎஸ்டியில்
விற்கிறதுனால வாங்குறவன் யூஎஸ்டியில் தானே வாங்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், யூஎஸ்டி கரன்சி வேணுங்கிறத கரன்சிக்கு போவான். அப்போ யூஎஸ்டி வந்து என்ன ஆகிடுது, ஸ்டெபிள் ஆகிடுது. அமெரிக்கா இஸ் ஸ்ட்ராங், ஆல்வேஸ் ஸ்ட்ராங், அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. முதல்ல இங்கே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கொண்டாடுறான். ஆயிலை பிடிச்சி கீழே ட்ரில் போடுறான், ட்ரில் போட்டு ஆயில் எடுக்கிறான், பிளான்ட் போடுறான். அந்த உற்பத்தியை அதை விற்கிறாங்க, டாலராக மாறுது. அமெரிக்காவுக்கு லாபம், இவங்களுக்கு லாபம். இதுதான் இத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள். அதிக ரிசர்வ் வச்சுக்கிற கண்ட்ரி எதுனா வெனிசுலா. பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். வெனிசுலா இஸ் ஃபஸ்ட்டு. வெனிசுலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் கரெக்டாக. வெனிசுலாவை கைப்பற்றினோடனே அடுத்த நாளே மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, ஒரு பெரிய மீட்டிங்கு. அதில் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி எல்லாத்தையும் உட்கார வச்சு, சவ்ரானு, பிபி எல்லா கம்பெனியும் உட்கார வச்சுட்டு சரியான மிரட்டல். எப்போ நீ போகிற, எப்போ நீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற. அவங்க சொல்கிறேன், ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு சார், அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாலே பிளான்ட் போட போகிறதுனால உள்ளூர் பிரச்சனை இருக்குது, தாதாக்கள் இருக்காங்க, எங்களை கொண்டுருவாங்க அப்படிங்கிறாங்க அவங்க. ஒன்று அவர் சொல்கிறார், என் ராணுவத்தை அனுப்பிடுறேன், நீ என்ன பண்ணு, போய் பிளான்ட்டை போடு. அடுத்த செகண்டு பிளான்ட்டை போட்டாச்சா, அடுத்து எப்போ நீ ஆயில் தருவ, எப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவ. அப்படியே ஃபோர்ஸ் மேலே ஃபோர்ஸ் அவங்கள போட்டு எல்லோரும் ஊங்குறானுங்க அந்த மீட்டிங்கில். அது என்னென்னா, வெனிசுலாவை கைப்பற்றியாச்சு, முதல் ரிசர்வை கைப்பற்றியாச்சு, ரைட்டா. அப்போ ரிசர்வை கைப்பற்றினா என்ன பண்ணோம், ஆயில் யூஎஸ்டியில் செல் ஆகும். யூஎஸ்டியில் செல்லாம் யாருக்கு லாபம், அமெரிக்காவுக்கு லாபம். அப்படியே ரெண்டாவது வாங்க, சவுதி ஆல்ரெடி யூஎஸ்டியில் விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாச்சா, ஓகே. அதுதான் ஈரானுக்கு பிடிக்கல, ரைட்டா. வரேன், மூணாவது யார் இருக்கா, ஈரான் இன்னைய வரையும் அமெரிக்காவோட டாலரில் விற்கலை. அவன் வந்து அவனோட கரன்சியில் தான் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவனை தனியாகவே என்றைக்குமே குறிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, எல்லா நாடுகளும் சரி. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, சவுதிக்கு, கத்தாருக்கோ, குவைத்துக்கோ, ஒமானுக்கோ என்னன்னாக்க, அவங்களோட நாடு வளரணும், அவங்களோட ஆயில் எடுக்கணும், அதுக்கு அமெரிக்காவோட பாதுகாப்பு தேவை. ஏன்னா ஈரான் அடிச்சிட்டானாக்கா திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு அமெரிக்கா வேணும், நாட்டா வேணும். அப்படிங்கிறனால இன்னைய வரையும் அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆயில் முதல்ல ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இறந்த மிருகங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, பூமிக்கு அடியில் தான் கிடக்கும். நான் சொல்கிறது பல 100,000 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போது அந்த மிருகங்கள், மீன்கள், அந்த உயிரினங்கள் எல்லாமே பூமிக்கடியில், பாறைக்கடியில் நசுங்கியிருக்கும். எங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்கோ, டெம்பரேச்சர் வில் டிசைட் வெதர் இட் இஸ் ஆயில் ஆர் லிக்யூடு. இதுதான் சயின்ஸு. எப்படின்னா, பூமிக்கடியில் டெம்பரேச்சர் அதிகமாக 120 வரையும் இருந்துச்சுன்னா, அந்த இடம் அப்படியே அந்த பொருட்கள் எல்லாம் ஹீட் ஆகி உருகி கருப்பாக ஆயிலாக மாறும். இதுதான் குரூடுனா தமிழில் அப்படியே போட்டு பாருங்கள், கரடுன்னு வரும். குரூடு அதுதான். கரடு முரடான இருக்கிற அந்த இடத்துட்டு அந்த வர்றது பேர் கரடான ஆயில், அதுதான் கரடு. அதான் அவன் குரூடுங்கிறான். இப்போ என்னென்னா, அந்த ஆயில் என்ன பண்ணிடுதுன்னா, அந்த உயிரினங்கள் அந்த மக்குமில் டீகம்போசிஷன் ஆகுது இல்லையா, அந்த டீகம்போசிஷன் பொருட்கள் எல்லாம் பூமிக்கடியில், பாறைக்கடியில் இருக்கிறனால டெம்பரேச்சர் ஹை. டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக இருக்கும், வளைகுடா நாடுகளில் தான் டெம்பரேச்சர் அதிகம். நம்ம ஊரில் டெம்பரேச்சர் அதிகம், ஓகே. அதனால தான் பூமிக்கடியில் டெம்பரேச்சர் ப்ளஸ் ப்ரெஷர் இது ரெண்டும் இணைஞ்சதுனால அந்த இடத்துல குரூடு உருவாகுது. அந்த குரூடை தான் இவன் எடுக்கிறான். அதை தான் அதன் மூலியமாக தான் பெட்ரோலு, டீசலு, நாப்தா, எல்என்ஜி, நேச்சுரல் கேஸு, பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டு, பிளாஸ்டிக்கு, இது எல்லாமே தயாராகுது உலகத்துக்கே. அப்போது ஆயில் இஸ் அ வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் இன் த வேர்ல்டு. அதுக்கு தான் இத்தனை நாடுகளும் அடிச்சுக்கிறாங்க. இந்த ஹீட்டு தான் டிசைடுங்கிறனால. அப்படி என்ன சார் ஹீட் எவ்வளோ டிசைனாக, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் கத்தாரில் நாங்கள் வேலை செய்யும்போது என்னோடய ரூம்மேட் வந்து ஊட்டி ஆள், ஓகே. அவர் ஊட்டி நல்ல குளிரில் இருந்தால், நாங்கள் 2 பேரும் கத்தாரில் வேலை செய்யும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி. என்னென்னா, ஜூன் ஜூலையில் அங்கே டெம்பரேச்சர் ஹை 65 டிகிரி நினைக்கிறேன், நல்லா இங்கே அவருக்கு 65 டிகிரி. இது ஒரு 2016 நினைக்கிறேன். அப்போ என்னென்னா, எங்களுக்கு 2 பேர்த்தில் சொல்கிறோம், எங்களோட கண்டெய்னர்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து 1.5 நிமிஷத்தில் நடந்து போனால் அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காருக்குள்ளே இருக்கிற பேப்பர் எடுத்துகிட்டு வரணும். நான் டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகங்கிறத சொல்கிறேன். 65 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இல்லை, செல்சியஸ். அப்போது அவன் சொல்கிறான், நான் போய்டுவேன், ஈஸி தானே. நான் சொன்னேன், சரி ஓகே, நீ போய் அந்த பேப்பரை எடுத்து வா, நீ எடுக்கிறியான்னு பார்ப்போம், அடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னோடனே வெளியில் வந்தான் அந்த ஊட்டி பையன். வெளியில் வந்து கரெக்டாக ஒரு 30 செகண்ட் பாதியில் ஓடிட்டு திருப்பி ஓடி வந்துட்டாப்புல. உடம்பெல்லாம் அப்படியே கருப்பாகி, அவ்வளோ எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகி, ஃபுல்லு வேர்வெல்லாம் ஃபுல் பாடியில் இருக்க உப்பெல்லாம் வெளில வந்து டயர்டாகி உட்காந்துட்டாப்புல. 30 செகண்டில், 30 நொடியில். அடுத்து நகரன். நான் திருச்சியில் கந்தக பூமியில் வாழ்ந்தவன், அந்த காவிரி ஆற்று மணலில் சுட நடந்தவன். நான் என்ன பண்ணேன், வேகமாக ஓடி போய்ட்டு அந்த பேப்பரை டக்குன்னு எடுத்துகிட்டு காரை மூடிட்டு திருப்பி உள்ளே வந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு
200-300 எம்எல்க்கு வேர்வை வந்துருச்சு. வேர்வை வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு கை காலெல்லாம் கருப்பாக. நீங்கள் கேட்குறீங்களா ஏன் இந்த இடம்லாம் கருப்பாக இருக்குது, கண்ணெல்லாம் கருப்பாக இருக்குன்னு? 16 வருஷம் 15 வருஷம் இந்த ஐலண்ட் கேஸில் இருந்ததுனால தான் இதெல்லாம். என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஆயில் உருவாகும். அதனால தான் மிடில் ஈஸ்ட்டில் ஆயில் வருது. அந்த ஆயில் எடுக்க தான் அந்த ஆயில் எடுக்க தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில். அதனால தான் பேஸ்மெண்ட்டு அங்கே போட்டிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள கான்ட்ராக்ட் இன்னை வரை உறுதியானது. அதுதான் போயிட்டுருக்கு. அதனால தான் வெனிசுலாவை கைப்பற்றிட்டான். அடுத்து சவுதி ஆல்ரெடி அடி பண்ணிஞ்சிருச்சு. அடுத்து இவன் ஈரானு இன்னி வரையும் வரல. அதனால் ஈராக் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவியல் புரிஞ்சிருச்சா? இன்னொன்று, ஆயில் அண்ட் கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பவர்ஃபுல். எதனாலனா, ஒரு ஆயில் அண்ட் கேஸில் ஒரு ஸ்பேனர் கீழே விழுந்தாலே அந்த நாட்டோட எக்கனாமியே கீழே விழுகும். எப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு கம்பெனி, கொய்த்தா இருக்கட்டும் அல்லது அபுதாபியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எல்லாமே அங்கங்கே ஆயில் எடுத்தாச்சு. அதை சுத்திகரிக்கணும்ல, அது பேர் என்னது? அதான் ரிஃபைனரி. இப்போ நம்ம ஊரில் ரிலையன்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆயில் எடுக்கிறாங்களா? இல்லை, வந்த ஆயிலை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலாக கொடுக்குறான். கரெக்டாக? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ளேருந்து ஆயில் எடுத்துட்டேன். இங்கே நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். ஆயில் வெல்னால் நம்ம ஊர் கிணத்து மாதிரிலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், ஆயில் வெல். இந்த ஆயில் வெல்லில் ஆயிலை எடுத்துட்டிங்க, ஆயில் எடுத்து அனுப்புவீங்க. அதில் இருக்க அதோட என்ன வரும்? மண், கல், கேஸு, சோர் கேஸு, விஷவாயு, எலும்பு, அந்த மிருகங்களோட எலும்பு, இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஆயிலை மட்டும் செப்பரேட்டாக எடுப்பாங்க. அங்கே ஒரு ஸ்லெக் கேச்சர்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அந்த ஸ்லெக் கேச்சிங், அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்போம். இங்கே பாருங்கள், அப்படி காட்டுறேன் பாருங்கள். இப்படி இது பேர் காலம். பேசிக் நான் சொல்லிடுறேன். 40 நாள் சொல்ல வேண்டியதை 4 நிமிஷம் சொல்லிடுறேன். இது பேர் காலம். மேலேருந்து பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த குரூடை உள்ளே விடுவானுங்க. தான் ஸ்லெக்கேச்செல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மேலே போது பியூரான அந்த ஆயில் போது மேலேருந்து விழுகும்பொழுது உள்ள ட்ரேவாக இருக்கும். ட்ரேயில் பட்டு கீழே விழுகும். கீழே விழுகும் பொழுது உள்ள அந்த காலத்தில் அந்த குடுவை இருக்குல்ல, அந்த குடுவையில் 700 டிகிரி 800 டிகிரிக்கு டெம்பரேச்சர் ஃபர்னஸ்லேருந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா, ஹீட் ஆகும் பொழுது அந்த ஹை மாலிகுல்ஸ் எல்லாமே உடஞ்சி லோ மாலிகுல்ஸாக மாறும். கரெக்டாக? லோ மாலிகுல்ஸாக மாறும் பொழுது ஆவிகள் எல்லாம் மேலே ஏறும். அதுதான் கேஸு. ஓகே, ஹார்டு பொருள்லாம் கீழே வரும். அதுதான் என்னென்னா தார். ரோட்டில் போடுறோம்னா தார் கடைசியாக வந்து படிஞ்சிருக்கும் அந்த காலத்தில். தார், அதுக்கு மேலே இருக்கும் மெழுகு, அதுக்கு மேலே இருக்கும் கிரீஸு, அதுக்கு மேலே வரும் ஆயில், அதுக்கு மேலே வரும் என்ன இது டீசலு, அதுக்கு மேலே நாப்தா, அதுக்கு மேலே பெட்ரோல், அதுக்கு மேலே கேசோலின், அதுக்கு மேலே கேஸ். புரிஞ்சிருச்சா? இப்போ ஆயில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டில் ஒரு ஸ்பேனர் விழுந்தாலே அந்த எக்கனாமியே டவுன் ஆகும். ஏன்? ஒரு ஸ்பேனர் இப்போ யதார்த்தமாக கீழே விழுந்துருச்சு, அந்த பைப் லைனில் விழுந்துருச்சு, ஏதோ வெடிச்சிருச்சு, இல்லை ஃபயர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபயர் ஆனால் ஆன் த ஸ்பாட் அந்த பிளான்ட்டே ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அடுத்த நாள் அந்த கம்பெனியோட ஸ்டாக் விழுகும். ஒன்று, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வெளில போயிடுவான். அடுத்த 3 மாதத்துக்கு ப்ரொடக்ஷன் நடக்காது. அப்போ அந்த நாடுகளுக்கு பிரச்சனை, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அடுத்து இந்த நாட்டோட ரெவன்யூ குறையும், இந்த நாடு கீழே விழுகும். ஆயில் அண்ட் கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு ஆயில் நிறுவனத்து மேலே கையை வச்சா க்ளோஸ். இப்போ நீங்களே பாருங்கள், சின்ன ட்ரோன் தான் வந்து சவுதியில் விழுந்தது. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான்? கிட்டத்தட்ட மில்லியன் பேரல்ஸு கொடுக்க வேண்டிய அந்த பிளான்ட்டு க்ளோஸ் பண்ண உடனே ஆயிலோட விலை அடுத்த நாள் 10% ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? இந்த 3 நாளில் க்ரூட் ஆயிலோட பாருங்கள் 15% ஏறிடுச்சு. ஏன்? சவுதி அரேபியாவுக்கோ அங்கே ட்ரோனை ஸ்டாப் பண்ண உடனே விழுந்துச்சு, அட்டாக் பண்ண உடனே அங்கே பிளான்ட்டை க்ளோஸ் பண்ண உடனே 15% ஏறிச்சு. கத்தாரில் அங்கே அடித்தோடனே அங்கே யூரோப்பில் இருக்கிறவனுக்கு கேஸ் லைன் கட் ஆகி அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% கேஸ் விலை அதிகமாக இருக்குது வெறும் 3 நாளில். அடுத்து துபாயில் வந்து அடித்ததுனால ரியல் எஸ்டேட் அங்கே படுக்குது. இங்கே பாருங்கள், ஆயிலில் சின்ன விஷயத்தை நடத்தினா செயின் சப்ளை கட்டானால் உலகத்தில் இருக்க நாடுகள் எப்படி பாதிக்குது பாருங்கள். அதனால தான் நிக்சன் இருக்கார்ல, அமெரிக்கன் நிக்சன், அவர் தான் வந்து 1974 ஒரு ஒன்று இது வந்து என்ன சாணக்கிய தந்திரம் தாங்க அந்த இங்கே பண்ணது. 1974 அவர் கோல்டை தான் வந்து கரன்சியோடு வச்சுருந்தாங்க. கோல்டும் ஈக்குவலாக கரன்சியாக வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, கோல்டை ஒரே நாள் எடுத்தார். நிக்சன் ஷாக்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும். கோல்டு எடுத்துகிட்டு இனி நாங்கள் வந்து ஆயிலை தான் நாங்கள் வந்து கரன்சியோடு நாங்கள் வந்து டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆயிலுக்கு மாறினார். ஏன்னா 1974 அவர் தெரியும் கோல்டோட ரிசர்வ் கம்மி, அதை நம்பி புண்ணியம் இல்லை, ஆயிலை தான் நம்ம ட்ரேடு பண்ண முடியும், அதில் தான் நமக்கு லாபம், ஆயிலை தான் நம்ம டார்கெட் பண்ணுமே தவிர கோல்டை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோல்டை கழட்டி விட்டுட்டு நிக்சன் பண்ண வேலை தான் அன்னைக்கு 1974 இன்றைக்கி வரையும் க்ரூடை கையில் வச்சுருக்கு யூஎஸ்டியில். யூஎஸ் அமெரிக்கா உங்களுக்கே தெரியும். அராம்கோட ஃபுல் பேர் வந்து அரேபியன் ப்ளஸ் அமெரிக்கன் கம்பெனி. வேணால் போட்டு பாருங்கள். அராம்கோ, சவுதி அராம்கோட கம்பெனியோட முழு பேர் அரேபியன் அமெரிக்கன் கம்பெனி.
2 பேரும் ஜாயிண்ட் இதில். பிடிக்குமா அப்புறம் ஈரானுக்கு பிடிக்காது. ஏன்னா சன்னி அண்ட் ஷியா 2 பேத்துக்கும் பிரச்சனை. அரேபியன் அண்ட் பர்ஷியன் அவங்களுக்குள்ள வாக்கிய தகராறு. நான் திருச்சியில் இருக்கும்போது எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்துச்சு, எங்கள் குவைத்தில் வேலைவாய்ப்புன்னு. அப்போ சம்பளம் நான் கேட்டேன், நான் வந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னோடனே நான் ஒன்று ஒரு 1,50,000 லட்ச இருக்க போதும் அப்படின்னேன். ஐயோண்ணே இல்லை ஆஃபர் வருது கிட்டத்தட்ட 2,50,000 லட்சத்துக்கு. 2,50,000 லட்சத்துக்கு என்னடா ஆஃபர் வந்துட்டு நம்ம கேட்டதோடு அதிகமாக எனக்கு புரியல என்னென்னு. அங்கே போய் வேலைக்கு போய்ட்டோம், அங்கே போய் லேண்ட் ஆயாச்சு. ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போயிட்டுருக்கு. அது எங்கே போகுதுன்னா எந்த லொக்கேஷன் கூட நாங்கள் ப்ராஜெக்டை பற்றி எதுவுமே கேட்கல நாங்கள், ஏன்னா அர்ஜென்ட்டுன்னு சொல்லி எடுத்துட்டானுங்க வேலைக்கு. நாங்கள் அங்கே போகிறோம், எங்கள் கேம்பெல்லாம் கொடுத்தாச்சு, போகிறோம். அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு போகிறோம். ட்ரைனிங்கில் ஒரு இத்தாலிக்காரன் ட்ரைனிங் எடுக்கிறான். ஓகே, நாங்கள் போனது KOC கம்பெனி, ஓகே, குவைத் ஆயில் கம்பெனி. ஒரு துணியெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தானுங்க டேபிளில். எங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாதுகாப்பாக எப்படி இருக்கணும், வேலை செய்யணும், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இந்த துணியை எடுத்தோன்னே ஏதோ டப்பாவாக இருந்தது, என்னமோ இருந்தது. அப்போ கேட்டார், இது என்ன அப்படின்னா. ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி இருந்துச்சு. என் பக்கத்தில் ஒரு நார்த் இண்டியன் தான். ஒன்று அவன் சொன்னா, இதை தகர டப்பா தானே, இரும்பு டப்பான்னு. அவன் சொன்னா, இல்லை இது கன்னி வெடி, EODன்னா. ஓகே, அதாவது என்னென்னா ஆர்டினன்ஸ் டிவைஸ் வைப்பாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டினன்ஸ் டிவைஸ், EOD அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு தெரியும், நான் போகிற இடத்துல வேலையில் சதாம் ஹுசேன் வந்து 1990 போட்ட குண்டு மலையில் இன்னும் வெடிக்காத கிடக்குது. அந்த இடத்துட்டு தான் குவைத் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு. அங்கே வேலைக்கு போகிறதுக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம். அதனால தான் எங்களுக்கு சம்பளம் அதிகம். அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என் கூட வந்த நார்த் இண்டியன் வந்து அடுத்த ஸ்டெப்பை வைக்கலை. அந்த ட்ரைனிங் ஹாலை விட்டு செவுத்தோடு ஒட்டியே வரான். ஏன்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிறேன். டர் லகிற பயந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தே இப்போ நான் ஒரு பைத்தியம், இங்கிலீஷ் படத்தை பார்த்தே பைத்தியம். எனக்கு இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு டெர்மினேட்டர், புரோக்கன் ஏரோ அந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தில் பாம்பு கிம்பெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய இது, சூப்பரு, இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, த்ரில் இருக்கா அப்படின்ட்டு நான் பாட்டு ஈஸியாக நடந்தேன். சில கட்டத்தில் நாங்கள் உள்ளே போகும்போது கல் கிடக்குங்க, கல்லை பார்த்துட்டு பயந்துகிட்டே நிற்பாங்க. அது கல்லாக உள்ளே எதாவது கிடக்கா, சின்னதாக நீட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு கம்பி மாதிரி இப்படி நின்றுவாங்க. அது என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. பாம் ஸ்குவாடு எங்களோட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் பாம் ஸ்குவாட் இருக்கும். அமெரிக்கன் அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல அமெரிக்கன் பேஸு கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தான். அமெரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அவனோட ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் விட்டு மேலே விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம் அவங்க காமெடிக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மேலே விட்டு சுற்றி போகும், பறந்து போகும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருப்போம். சில நேரங்கள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, வெடிக்காத சதாம் ஹுசேன் போட்டார் இல்லையா 1990 குவைத்து மேலே, அந்த வெடிக்காத மிசைல், குட்டி மிசைலில் நாங்கள் எடுத்துருக்கோம். எப்படின்னா நாங்கள் வேலை செய்யும்போது எக்ஸ்கவேட்டரை போடுவோம். அந்த எக்ஸ்கவேட் பண்ணும்போது மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து வரும், எல்லாம் ஓடிடுவாங்க. உடனே நாங்கள் வாக்கி டாக்கிலாம் என்கிட்ட இருக்கும். வாக்கி டாக்கியில் சொல்லுவோம், அந்த பாம் டிஸ்போஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா அவங்க வருவானுங்க, மிலிட்ரி வரும், அந்த ஏரியாவை பேரிகேட் போடுவானுங்க, சேஃப்டி எல்லாத்தையும் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுவானுங்க. ஹை ரிஸ்க்கு ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் பாருங்கள் நம்ம தமிழர்கள் இப்போ அங்கே வேலை பார்க்குறாங்கன்னு. எல்லோரும் பதட்டத்தில் இருக்காங்க. குவைத்தில் தோகால் அடியை போட்டாச்சு, சவுதியில் அடியை போட்டாச்சு, எல்லோரும் பதப்பத்தில் இருக்காங்க. நம்ம ஃபேமிலிஸ் எல்லோரும் பதப்பத்தோடு இருக்காங்க. ரைட்டு, இப்போது நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது சார்? மார்க்கெட்டில் இது ஒரு கோவிட் சுச்சுவேஷன் மாதிரி வந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு நமக்கு. மார்க்கெட் கீழே இறங்குதான் நினைக்காதீங்க. நான் வந்து 1.5% 2% கீழே இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். ஏன்னா இறங்குனா தான் சீப்பாக போய் வாங்க முடியும். அதனால் தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்க, SIP பண்ணுறவங்க துணிஞ்சு இறங்க, தைரியமாக இருங்க. பங்குகளில் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பங்குகள் வந்து எப்படின்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலு, ஃபெர்டிலைசரு, ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்கு, பெயிண்ட் ஸ்டாக்கு, லெதர் ஸ்டாக்கு, இதெல்லாம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக கீழே தான் உழுகும். ஏன்னா ஸ்டாக்கு, ஏன்னா க்ரூடு விலை அதிகமாக இருக்கும்போது அதனை சார்ந்த பங்குகளில் என்ன ஆகும், விலை லாபம் கம்மியாகும் அந்த நிறுவனங்களுக்கு. அதனால் அந்த ஸ்டாக்கு கீழே விழுகும். ரைட்டா? அதே ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஆயில் இண்டியாங்கிற கம்பெனி இருக்குது, IOCL இருக்குது, அவங்களுக்கெல்லாம் லாபம். ஏன்னா க்ரூட் ஆயில் விலை அதிகமாகிடுச்சுன்னா. ஸோ இப்படி இருக்குது. இன்னொன்று, பொது மக்களாகிய மக்களுக்கு என்ன ஆகும், இன்னும் ஒரு 4-5 நாள் இப்படியே நடந்துச்சுன்னா, சவுதிகிட்டேருந்து ஆயில் இல்லை, இவங்கள்ட்ட ஆயில் இல்லை, அவங்கள்ட்ட ஆயில் இல்லைன்னா என்ன ஆகுனா, நம்மள்ட்ட கையிருப்பு க்ரூட் அதிகமாகிடுச்சுன்னா, நம்ம க்ரூட் அதிக விலைக்கு எடுக்கும் பொழுது இங்கே நம்ம ரிஃபைன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பெட்ரோல் அதிகமாகும், டீசல் விலை அதிகமாகும். டீசல் விலை அதிகமானால் லாரி சர்வீசஸ் சார்ஜஸ் அதிகமாகும், ரெண்டல் அதிகமாகும். அது ரேட் அதிகமாகிடுச்சுன்னா காய்கறி விலைகள் அதிகமாகும். ஒரு கோல்டு வந்து மேலே இறங்கினாலோ கீழே இறங்கினாலோ ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் போய் எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆயில் வந்து விலை ஏறினாலோ இறங்கினாலோ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும், எல்லா மனிதர்களையும் அது பயங்கரமாக பாதிக்கும். அதை தான் இந்த உலக அரசியலில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இந்த குவைத்து ஜாப்லாம் சொன்னேன்ல, இந்த பாருங்கள், குவைத்து ஜாபில் ஹெல்மெட்டு, அந்த ஹெல்மெட் அப்படியே இன்னும் இருக்குது என்கிட்ட. ஸோ
அதான் ட்ரைனிங்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்பாங்க, பிபிஇம்பாங்க, அதெல்லாம் கொடுத்து தான், அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து தான் உள்ளே போனோம். அவ்வளோ நெருக்கடியான ஒரு வேலைவாய்ப்பு. அதில் தான் நம்ம மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸ்டாக் வாங்கலாமா? பார்த்து தான், நீங்கள் பொறுமையாக தான் வாங்கணும். அதில் எந்த ரெக்கமெண்டேஷன் என்னோடய சைடு கிடையாது. இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்களும் எஸ்ஐபி பண்ணுறவங்களும் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நம்ம உள்ளே போய் இறங்கி சீப்பாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் வாங்கிக்கணும். ஒரு பொருள் சீப்பாக கிடைக்கிது, விட்டுருவீங்களா? அப்போது இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு. மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா என்னன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்குக்கு விலை கம்மியாகுதுன்னு அர்த்தம். இந்த பொருளாதார சண்டையில், வாரில் சம்மந்தமே இல்லாமல் நல்ல ஸ்டாக்குகள் நிறையா கீழே விழுகும். 20%, 30% கீழே விழுகும். அப்போனா இதை குறைந்த விலையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. என்ன, கோவிடில் அன்றைக்கி வாங்கினவன் தான் சார் நீங்கள் வின்னர், புரியுதா? அதனால் இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். ஓடக்கூடாது, மார்க்கெட்டை விட்டு ஓடக்கூடிய நேரம் இல்லை, உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இந்த நேரம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், மொபைலோட விலை 500 குறைஞ்சிருச்சு. அமேசானில் உடனே ஆர்டர் போடுறீங்களா இல்லையா? தக்காளி விலை குறைஞ்சின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி போய் தக்காளியை வாங்கிடுறீங்களா இல்லையா? கரெக்டாக. புடவை விலை கம்மியாச்சுன்னா புடவை ஓடி போய் வாங்குறீங்களா இல்லையா? கம்மியாகிடுச்சு, டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்கான்ட்டு. இப்போது ஆல் த ஸ்டாக்ஸ் ஆர் பிகம் அ டிஸ்கவுண்ட். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆயில் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்துட்டோம், எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம், அதை எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி ரிஃபைன் பண்ணுறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய பொருட்கள் என்ன, அந்த பொருளாதாரம் என்ன, ஏன் நிக்சன் வந்து கோல்டை தட்டி விட்டுட்டு ஆயில் பக்கம் வந்தார், இன்றைக்கும் ஏன் எல்லா வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவோட கனெக்ஷனில் இருக்குது, அவங்களுக்கு பேஸ் கொடுத்துருக்கு. அந்த ஆயிலை விற்கிறது யூஎஸ்டி, வர லாபத்தில் வாங்குறது அமெரிக்காவோட பாண்டு. அதனால் அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன், அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான், என்கிட்ட இருந்தீங்கன்னா உனக்கு பிஸ்னஸ்ஸு நாடுகள்கிட்ட சொல்லுவேன், போய் சவுதிக்கிட்ட வாங்கிக்க நான் சொல்லுவேன், அப்போ தான் வந்து வாங்குவோம். அதனால் உனக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், இன்ஃப்ரா பிளான்ட்டு போகிறதுக்கு அதுக்கு அந்த காசு நான் கொடுத்துருவேன். எனக்கு சரிசமமாக நீ வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால், ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தால், எனக்கும் வந்து நீ வந்து சரிசமமாக உட்காரக்கூடிய நாடின் மதிப்பு வரும். அதனால் பூமிக்கடியில் அல்லாஹ் கொடுத்த இந்த ஆயிலை நல்லா பயன்படுத்திக்கன்னு சொல்லி இன்னைய வரையும் ஒரு வல்லரசாகவே இருக்கிறான். இந்த வளைகுடா நாடுகளும் எப்படின்னா மக்களாட்சி கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓட்டெல்லாம் கிடையாது அங்கே, சேனல்லாம் கிடையாது, வாக்குறுதி அதெல்லாம் கிடையாது. இது வந்து அரசர்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த ராயல்ட்டியை காப்பாற்றிக்கிறதுக்காக, அரசர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அமெரிக்கா இதெல்லாம் பண்ணும்பொழுது தன்னோட நாட்டை கீழே விட்டுறக்கூடாது, தன்னோட என்ன சொல்கிறது, என்னோட பதவி காலத்தில் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அனுசரித்து அவங்களோட கான்ட்ராக்டை போட்டு யூஎஸ்காரனை உள்ளே வச்சுக்கிட்டு ஆயிலையும் செல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அதில் கூடிய வருமானத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம் பண்ணி இப்போ டூரிசம் வழியாக போயிட்டுருக்கான். இப்போது அவன் மொத்தமாக அடித்தது இந்த 15 நாடுகளில் மொத்தமாக அடிச்சுனா, அது எங்கெங்கே அடிச்சிருக்கான்னு இங்கே காட்டுறேன் பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் இப்போ அட்டாக் ஆகிருக்கு, எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் கண்ட்ரி. எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு அடைக்கலாம் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்கள அடிக்கிறான். மக்களே, இதுலேருந்து ஒரு பேசிக் அவேர்னஸை கொடுத்துட்டேன். வெனிசுலாவை கைப்பற்றியாச்சு, சவுதி ஆல்ரெடி டீலில் இருக்குது, அடுத்து ஈரானையும் கைக்குள்ளே முடிச்சிட்டோம்னாக்க டோட்டல் ரிசர்வ் நமக்கு தான். அடுத்த 200 வருஷத்துக்கு நம்ம தான் வல்லரசு. இதுதான் யூஎஸோட பிளானே. மக்களே, இதிலேருந்து நமக்கு என்ன ஒரு விடயம்னா, நம்ம ஆஸ் அ இந்தியனாக நம்ம என்ன பண்ணோம்னா, இன்வெஸ்டராக இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. கோவிட் மாதிரி ஒரு கிராஷ் வந்துச்சுன்னா துணிஞ்சு இறங்கணும். மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. பங்குகளில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எந்த பங்கு சிறந்த பங்கோ உங்கள் ஆலோசகரை கேட்டுட்டு பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர். இங்கே கொடுத்த தகவல்கள் எதுவும் அரசியல் சார்ந்தோ, யாரையும் பழி சொல்லவோ, யாரையும் குறை சொல்லவோ இல்லவே இல்லை. முழுக்க ஒரு முதலீட்டாளராக பார்வையில் நான் கொடுத்த கருத்துக்கள் எல்லாமே உங்களோட கல்விக்காக. நன்றி மக்களே, தேங்க்யூ.